பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 35 சில வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் கடைசி நாளில் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. பிதா இயேசு கிறிஸ்து அனுப்பினார். நித்திய ஜீவனை அடையும்படி எல்லாரையும் பிதாவின் வீட்டுக்கு கூட்டு போக, இருளடைந்த நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு நேராக கூட்டு போக வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றார்? கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவேன். இயேசு கிறிஸ்து அவர் வந்து மனுஷங்களை எல்லாத்தையும் பிடிச்சார். பேதுருவை வச்சு வலைய போட்டு மீனெல்லாம் பிடிச்சார். அவர் இழுத்து கொண்ட அவருடைய நேசம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து முன்னிலையில இருந்து வருவோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. அவர் ஜீவ அப்பங்க. இஸ் a living God, இஸ் a living bread. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். பிரெட் எப்படி, அப்பம் எப்படி பசித்தோருக்கு அது வந்து உணவா பசி, அந்த பசியை ஆற்றுது. அதே மாதிரி ஜீவ அப்பம் அவர். அந்த பசி இல்லைங்க, சமாதானத்தின் ஒரு பசி இருக்கும், ஒரு சந்தோஷத்தின் ஒரு பசி இருக்கும், என்னோட கஷ்டங்களுக்கு ஒரு பசி இருக்கும், என்னோட தேவைக்கு ஒரு பசி இருக்கும், அந்த எல்லா தேவையும், என்னுடைய கலக்கங்களுக்கு ஒரு பசி இருக்கும், என்னுடைய எழுந்து போன ஏதோ ஒரு பசி இருக்கும், என்னோட சந்தோஷத்துக்கு ஒரு பசி இருக்கும், இன்னும் நிறைய பசி இருக்கும். அந்த பசி எல்லாத்துக்கும் அவர் ஜீவ அப்பம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் வறண்டு போக மாட்டாங்க. செழுமையான இடத்துல இருக்கும். ஜீவ ஊற்று அவன் பருகிறது. அவருடைய ஜீவ அப்பம், அவருடைய ஜீவ ரத்தம் இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் அதை தாங்க நம்ம நினைவு கூறுதலா மாசம் கம்யூனியன் எடுக்கிறோம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அவரை பார்த்தவங்க கூட அந்த டைம்ல இயேசுப்பா வானத்திலிருந்து அவரை பார்த்தவங்க கூட அவரை நம்பல. அவர் கூடவே இருந்த சீஷர் கூட காட்டி கொடுத்தாங்க. என்ன சொல்ல, அவங்களோட சொந்த ஜனங்களே அவரை ஏத்துக்கல. அவருடைய சொந்த ஜனங்களே அவங்களை ஏத்துக்கல. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அதுதான் சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த டைம்ல அவர் இறங்கி வந்தார், மனுக்குலத்தை மீட்க. மன்னனா இல்லாம மானிடராய் வந்தார். திரும்பி வருவார், ராஜாவாய் நம்ம எல்லாத்தையும் அரசால வருவார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். எஸ், பிதாவானவர் கொடுக்கிற யாவும் அவரிடத்தில் வரும். பிதாவானவர் அவருக்கு கொடுக்கிற யாவும் அவரிடத்தில் வரும். பிதா, பிதா, ஹெவன்லி ஃபாதர் அவர் கொடுத்ததுதான். இந்த மனுக்குள் மண்ணால படைக்கப்பட்ட நாம தான், எல்லாமே அவரிடத்துல வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு சொல்றாரு. அவரிடத்துல யார் வேணாலும் வரலாங்க. அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. அவரிடத்துல அவர் ரொம்ப அன்பானவருங்க. அவரிடத்துல எல்லாமே உண்டு. அவரிடத்துல சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உண்டு. உங்களுக்கு
நிம்மதி உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு. அக்களிக்க மாட்டீங்க, களிப்பா இருப்பீங்க, செழுமையா இருப்பீங்க, செழுமையா இருப்பீங்க. அவர் உங்களை பொறுமையை தள்ளுவதே இல்லை. நீ என்னதான் பாவம் செஞ்சாலும், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி நெஞ்சார அணைப்பாருங்க. உங்களுக்கு முத்தம் கொடுப்பாருங்க. யூதாஸ் மாதிரி கொடுக்கிற முத்தம், காட்டி கொடுக்கிற முத்தம் இல்லைங்க. அவர் வீட்டுக்கு நேசக்கொடியாய் உங்களை அழைத்து கொண்டு போகிற அன்பு, அவருடைய அன்பு. அவர் யாரும் தள்ள மாட்டாருங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அது அவருடைய சித்தம். ஏசப்பாவே சொல்றாருங்க, என்னுடைய சித்தம் இல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் இறங்கி வந்தது பிதாவினுடைய சித்தத்தை செய்யும். அவரை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் அவர் எல்லாமே கொடுத்திருக்காரு. பிதாவானவர் கொடுத்த மணி குலத்தை ஒன்றையும் இழந்து போகாமல் வருகிற அந்த ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாம எல்லாரையும் அவர் வீட்டுக்கு ஆயத்தப்படுத்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. அவர்கள் நல்லா எழும்புவாங்க. ஒரு எழுப்புதல், கடைசி நாள் ஒரு எழுப்புதல் இருக்கு. அவர்கள் எல்லாம் எழும்புவாங்க. He is living God. He is coming soon. Jesus is coming soon என்பது உண்மை. ட்ரம்பட் ஊதுவாங்க, எக்காலம் ஊதப்படும். இயேசு வானத்தில் தோன்றி அக்கினியாய் இறங்கி வருவார். வந்து தன் குலத்தை தன் தன் தன்னை விசுவாசித்த சத்தியத்தின்படி பரிசுத்தமாயும் நீதியாயும் வாழ்கிற எல்லாரையும் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவாருங்க. அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவார். அவர் நிச்சயமாக செய்வார். அதுவே பிதாவின் சித்தமா இருக்கிறது. அதுவே இதுதான் பிதாவினுடைய சித்தம். நம்ம எல்லாரையும் அவருடைய அன்புல, இந்த உலகத்தின் அழிவில், இந்த உலகத்தின் அழிவில் அவர் சீக்கிரம் ராஜாவாய் வரப்போகிறார். எல்லாரையும் நியாயம் விசாரிப்பார். தப்பு பண்ற எல்லாரையும் நியாயம் விசாரிப்பார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா சில பல வார்த்தைகளை தெரிந்து கொண்டு சபை இடத்துல இருந்தாங்க முதல் நியாய தீர்ப்பு. அவருடைய வீட்டுல இருந்து தான் முதல் நியாய விசாரிப்பு. சத்தியம் இதுவேன்னு தெரிஞ்சு கொண்டு தப்பு பண்ணும்போது கண்ணு முன்னாடி வசனம் வந்து நிற்கும். போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். தான் நேசிக்கிற பிள்ளையை சிச்சிக்கிறார். எஸ், கரெக்ட். பட் ஆனா நியாய தீர்ப்புக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நிக்கணுங்க. ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, அவருடைய நீதியில நம்ம நடக்கும்போது நடக்கணுங்க. இதுவே சத்தியம். அவரே நீதியும் ஞானமும் சத்தியமுமானவர். அவருடைய சித்தத்தையும் நாம தான் அவருடைய சித்தத்துக்கு நாம நம்மளுடைய லைஃப் அர்ப்பணிக்கும் போது அவர் வழி நடத்துவார். அவருடைய சித்தம் நம்மளால நிறைவேறும். அவருடைய சித்தம் மாத்திரம் நம்மளால நிறைவேறும். அதனால இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்களும் ஆயத்தமாகுங்க, அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய சித்தத்தை மாத்திரம் அறிந்து புரிந்து செயல்பட ஆவியானவர் என்று உங்களிடத்துல பேசியிருக்காங்க. இந்த 2025 அவருடைய சித்தத்துக்கு நேராக அர்ப்பணிங்க. அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அவர் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார். அவர் உங்களுக்கு பாதையை தோன்றுவிப்பார். இதுவே சத்தியம். இதிலே நடவுங்கள். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார்.
தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நேரத்திலும் இயேசப்பா உம்முடைய வருகைக்காக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இயேசப்பா இயேசப்பா அதுல எங்களுடைய பங்கு என்ன தகப்பனே? இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா உம்மிடத்துல அன்பாய் இயேசப்பா உம்மிடத்துல அன்பாய் நாங்கள் ஓடி வர கிருபை செய்யுங்க. இயேசப்பா உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகி இயேசப்பா அநேகரை இயேசப்பா ஆயத்தமாக்க ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருக்கிறது. அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க. இயேசப்பா அதெல்லாம் அது உம்முடைய சித்தத்துக்கு மாறாக நாங்கள் செய்யாதபடி இயேசப்பா இயேசப்பா நல்ல பாதையில ஓட, நீதியின் பாதையில இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். யூதராஜ சிங்கத்தின் பாதையில நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. இயேசப்பா நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசப்பா வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஜீவ அப்பம் நீர் வரப்போகிறீர் தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வருகிற நாள் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய நினைவு கூறுதலை நாங்கள் இயேசப்பா அசட்டை பண்ணாமல் பரிசுத்தமாய் இயேசப்பா அதை ஆசரிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும் தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும். நீர் ஒருவர் மாத்திரம் பெறும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உண்டு. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிழைக்க இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரத்தை நீட்டுங்க தகப்பன். இயேசப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னேன் தகப்பன். உண்மை தேடுறோம்ப்பா. உண்மை தேடுறோம்ப்பா. நாங்கள் அநேக பாவங்கள் இயேசப்பா. நாங்க அநேக பாவங்கள் செஞ்சிருப்போம் தகப்பன். இயேசப்பா நான் கூட சாயந்தரம் வரைக்கும் ஏதேதோ பாவங்கள் செஞ்சிருப்பேன் தகப்பன். ஆனாலும் தயவாய் மன்னித்து பாவம் என்று எங்களுக்கு உணர்த்தி இயேசப்பா அதை விட்டு விடவும் இயேசப்பா உம்முடைய சத்தியத்துல நடக்கவும் ஆவியானவர் என்னையும் எங்களையும் எல்லாரையும் நடத்தின உங்களுடைய தயவிற்காக நன்றி தகப்பன். உங்களுடைய தயவிற்காக நன்றி. நீர் ஒருவர் மாத்திரம் பெறுது. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லபடியா நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில அவருக்கு நன்றி சொல்லி நாட்கள் ஆரம்பிங்க. நீங்க செய்யற காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, கனவிடப்படுத்துதான்னு பார்த்து செயல்படுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் முடியும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இசப்பா இந்த நாளை காண செஞ்சு இது வரைக்கும் இந்த நைட்டு உங்களுக்கு நன்றி சொல்ல இசப்பா எனக்கு ஜீவன் கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு படுங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். God bless you all. Thank you.